வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு பெரிய சம்ஸ்கிருதத்தில் பிஹெச்டி வாங்கிட்டா சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லையே. காதால் கேட்ட உடனே சொல்ல வரது இல்லையா? சொல்லிட்டோம்னாலே ராமானுஜ ஸ்மரணம் வருது இல்லையா? ராமானுஜர் தியானம் பண்ணால் என்ன வேணாலும் கிடைக்கும். கண்ணன் முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும். அறம் பொருள் இன்பம் வீடு சர்வமும் ராமானுஜான்ற 4 அக்ஷரத்தில் கிடைச்சிடும். அவளுக்கு ஆசை, கிருஷ்ணனுக்கு பழம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. நீங்கள் பகவானுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்ணன் நிச்சயமாக வாங்கிட்டுருவான். சந்தேகமே வேண்டாம். நன்னா ரொம்ப அழகாக அவன் வாங்கிக்கிறதே ஒரு அழகு, அவன் அதை எடுத்துக்கிறதே ஒரு அழகு. சந்தேகமே வேண்டாம். எத்தனை திவ்ய தேசங்களில் பெருமாள் எத்தனை லீலைகள் பண்ணுறா. எனக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறான் பகவான் அத்தியாச்சரியமாக. இந்த பழக்காரிக்கு ஆசை, கிருஷ்ணனுக்கு பழம் கொண்டு கொடுக்கணும். டெய்லி கோகுலத்திலிருந்து பழம் விற்கிறா. பழம் வாங்கலையோ பழம் அப்படின்னு நிறைய குழந்தைகள் வந்து வாங்குறா. ஒரு நாளாவது கண்ணன் வருவான் வாங்குவான்னு காத்துன்னு இருக்கா. அந்த காத்துட்டே இருக்கணும். காத்துட்டே நாம பாட்டுக்கு அப்படி காலத்தை பொழுது போக்கணும் பகவத் விஷயத்தோட பக்தாளோட. இப்போ ஒரு நாள் திடீர்னு கண்ணன் கிருபை பண்ணிடுவான். அந்த தாபம் இருந்துடுத்துனா போதும். பழம் வாங்கலையோ பழம் வாங்கலையோன்னு கூவிண்டே இருக்கா. மனசுக்குள்ள கிருஷ்ணா நீ பழம் வாங்கலையா? கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அவள் பழம் வாங்கலையோன்னு கூவினா, நீங்கள் மனசை வாங்கலையோன்னு கூவுங்க. மனசுக்குள்ள கிருஷ்ணா என் மனசை வாங்கிக்கோயேன்பா, கிருஷ்ணா என் நேரத்தை வாங்கிக்கோயேன்பா, கிருஷ்ணா என் ஆசைகளெல்லாம் வாங்கி போயேன்பா, கிருஷ்ணா எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோப்பா, எனக்கு நீ வேணும் நீ வேணும் நீ வேணும்னு கதருங்க. கதறினா வாங்கின்றுவான். நீ வாங்கிக்கோப்பா உனக்காகத்தான் இது அப்படின்னா போதுமே. இவ பழம் வாங்கலையோன்னு இப்படி கூவிண்டே வராளா. ஒரு நாள் கண்ணன் பார்த்தான், இவளுக்கு கிருபை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இந்த கண்ணன் என்னைக்கு கிருபை பண்ணுவான்னு தெரியாது, ஆனால் சத்தியமாக கிருபை பண்ணுவான். கிருபை பண்ணாமல் இருக்கவே முடியாது. கிருஷ்ணனுடைய சுபாவம் என்னன்னா கிருபை பண்ணுறதே அவனுடைய சுபாவம். கருணாமூர்த்தி, கருணாசாகரன். அதனால தான் ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே அப்படின்றார் நம்மாழ்வார். ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழி ஏறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குறுகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. நம்ம ஜென்மாவில் பரம பிரயோஜனா நான் கிருஷ்ணனுடைய அடிமை, நான் கிருஷ்ணதாசன், நான் கிருஷ்ணதாசி, அடியேன் ராமானுஜதாசன், அடியாள் ராமானுஜதாசி. இது ஒன்று தான் சாஸ்வதம். மற்ற எதுவுமே நமக்கு சாஸ்வதம் இல்லை, மற்ற எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. இது ஒன்று தான் ஆத்மாவுக்கான ஸ்வரூபம். நம்ம ஆத்மாவுக்கு இதுதான் கதி, வேற ஒன்றுமே கதி கிடையாது. அவள் கிருஷ்ணனை நினச்சுட்டே பழம் வாங்கலையோன்னு மனசில் நினச்சிட்டு இருந்தா பார்த்தா. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த 9 விதமான பக்தி பண்ணிட்டே வரணும். பண்ணிட்டே வர 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 ஒரு நாள் கண்ணன் பார்த்தா கிருபை பண்ணலாம் தீர்மானம் பண்ணிட்டான். அழகா குடுகுடுன்னு ஓடி வரானா, கையில் தானியத்தை எடுத்துட்டு ஓடி வரானா. குஞ்சு கிச்சாபய அம்மா ஒரு கோமணம் தான் கட்டி விட்டுருக்கா, ஆற்றுல ஃப்ரீயாக அலைய விட்டுருக்கா. பரபிரம்மத்தை அப்படி ஃப்ரீயாக யாரும் பார்க்க முடியாது, ஜாலியாக அலைஞ்சின்னு இருக்கு. போனால் போகிறதேன்னு ஒரு கோமணத்தை கட்டி விட்டுருக்கா. அதுக்கு கோமணம் பிடிக்கலை. குட்டி குழந்தைகள்லாம் பாருங்க ட்ரெஸ் போட்டாலே பிடிக்காது. எத்தனை 21ஆம் நூற்றாண்டு ஆகிடுது. இந்த காலத்துலேயும் குழந்தைகள் பாருங்கள் அது ட்ரெஸ்ஸை அவுத்து விட்டால் அது ஒரு குஷியாக அலையும். அது என்ன தான் தெரியாது, அதுங்களுக்கு அப்படி ஒரு நிர்வாண சுகம். எல்லாத்தையும் விட திகம்பர சாமியார்களாகவே அலையும் நம்ம மாற்று குழந்தைகள் எல்லாமே. அதுக்கு என்னமோ தெரியாது, அந்த நிஜமாவே தன் சரீர அபிமானம் இல்லாத ஒரு காலம் அது. தன் சரீரத்தில் எப்போ அபிமானம் வருதோ அப்போ இன்னொரு சரீரத்து மேலே அபிமானம் வந்துடுறது. இன்னொரு சரீரத்தில் அபிமானம் வந்துடுறதுனால தொந்தரவு தான். அன்னைக்கு ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை. தன் சரீரத்தில் என்னைக்கு அபிமானம் உண்டாகிறதோ அன்னிலேருந்து தொந்தரவு தான். ராத்திரி தூக்கம் நன்னா இருக்கு, முதல்ல நம்மளை மறந்து தொலைச்சுடுறோம். நம்மளை மறக்கிறத போல சுகமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பஸ்ஸில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், வேர்த்து வழிகிறது, கொசு கடிக்கிறது, 4 பேர் கத்தின்னு இருக்கா. இதுக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தூங்குவோம் பாருங்க. பா நல்லா தூங்கி போயிட்டேன். அந்த 5 நிமிஷம் தூங்கினா உடம்பு அப்படி பெருசாக அப்படி பெரிய சக்தி சாப்பிட்டா மாதிரி பூஸ்ட்டு காம்ப்ளான்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நம்மளை மறந்து தொலைச்சா அதை விட ஆனந்தம் எதுவுமே கிடையாது. அதை மறக்கிறதுக்கு சுலபமான வழி நாம ஜபம். அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தான் குறுக்கு வழியாக இந்த டிவி மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் மறக்கிறது இல்லை, திரும்பி திரும்பி நம்மளை ஞாபகப்படுத்தின்னு இருக்கு.
பக்தி நம்மளை மறக்க வச்சு கிருஷ்ணனை ஞாபகப்படுத்துறது. அழகா கண்ணன் ஓடி வரான், கையில தானியத்தை அள்ளிண்டு. நீங்க நிஜமாவே நாமஜபம் பண்ணிட்டு கதறிண்டே இருந்தேன்னா ஓடி ஓடி வருவான். குஞ்சு கிச்சா பைய தத்தக்கா புத்தக்கான்னு ஆடிண்டு அமக்கலமா இருக்கும். அவன் நடக்கிறதே அழகு. ஜோர அள்ளிண்டு வரானா. கண்ணனுக்கு அள்ளி தான் கொடுக்க தெரியும், கிள்ளி கொடுக்க தெரியாது. எடுத்துட்டு இப்படி ஓடி 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 வர்றது குஞ்சு கிச்சா பைய. இவ பார்க்கறா, பிரபு ஓடி வரான். செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செங்கனிவாய், செந்தாமரை பாதத்தோட காலில் போட்டிருக்க சிலங்கை ஜல் 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 சப்தம் கேட்க ஆனந்தமா, தலையில் அந்த மயில் பீலி எல்லாம் ஆட, கழுத்தில் அந்த முத்துமணி மாலையெல்லாம் ஆட, புலிநகம் எல்லாம் போட்டிருக்க யசோதா அதையெல்லாம் ஆட, ஜோரா வரான் பகவான். கைகளில் வளையெல்லாம் போட்டிருக்கா, விரல்கள்லாம் போட்டிருக்கா, தோள்களில் வளையெல்லாம் போட்டிருக்கா, சர்வலங்கார பூஷிதன். ஆனால் கோமனை மட்டும் கட்டின்னு இருக்கான். உடம்புல நகை கொன்னும் குறவே இல்லை, மறைக்க வேண்டியது மட்டும் மறைச்சிண்டு கோமணத்தோடு வந்துட்டான். கொண்டு வரதுக்குள்ளே எல்லாம் கீழே செதறி போயிடுது. நிறைய தானியங்கள். இது வேற இப்படி பார்க்குறான், எல்லாம் கீழே விழுந்து கொடுத்தே. சர்வஜன் ஒன்றும் தெரியாத மாதிரி வரானா. அவளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். குழந்தைகிட்ட நமக்கு பிடிச்சதே என்ன? அவருடைய இன்னசென்ஸ் தானே, அவருடைய வெகுளி. ஒன்றுமே தெரியாமல் தேமேன்னு வந்து பேசும். ஆனால் எல்லாம் தெரியும். தாத்தாவை எப்படி ஏமாற்றணும், பாட்டிக்கிட்ட எப்படி காரியம் சாதிக்கணும், அப்பா கிட்ட என்ன நடந்தால் வேலை நடக்கும், அம்மா கிட்ட எப்படி முறைக்கணும், க்ளீனாக தெரியும் குழந்தைகள்கிட்ட. குழந்தைகளை மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாது. நம்மெல்லாம் கொஞ்சம் மண்டு தான் பாவம். குழந்தைகள் மகா புத்திசாலி. இவனை கேட்கணுமா, அச்சோடின்னு முகத்தை பாவமாக வச்சுண்டு இப்படி வந்தான். கிச்சாக்கு பழம் தா, கிச்சாக்கு பழம் தா அப்படின்ட்டான். எனக்கு இல்லையா, கிச்சாக்கு பழம் தான்னுட்டான். அவள் ஏதானும் கொண்டா தரேன் இந்தா அப்படின்னுட்டான். அதுவே பெரியவா சில பேர் சொல்கிறா, முதல் தடவை வந்தானா தா அப்படின்னுட்டாலாம். எனக்கு ஏதானும் தாடா குடுக்குடும் திரும்பி உள்ளே ஓடி போய் தானியம் எடுத்துன்னு வந்தான். யசோதை நிறைய பேருக்கு அப்பப்போ யாராவது தானியம் கிட்ட எடுத்து கொடுப்பாள். அதை பார்த்து இது ஒசரத்துக்கு இருந்த டப்பாலேருந்து தானியத்தை எடுத்துன்னு வந்தான் கொடுத்தான். வாங்கிண்டாவள் சிரிக்கிறா. கிச்சா கேட்குறான், ஏன் சிரிக்கிறாய் பயல, கோமனை எதுக்குடா கட்டியிருக்காய்? குஞ்சாமணி மட்டும் வெள்ளை நீட்டின்னு இருக்கு தேமேன்னு. இதுக்கு வெக்கமாக போயிடுது. யசோதை அழகாக கட்டி விட்டுருக்கா. இது இப்படி இப்படி ஆடி 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 கோமனை கழண்டு போயிருக்கு லேசா. திருப்பியும் இந்த பழக்காரிக்கு பாக்கியம், குட்டி கிச்சாவுக்கு அழகாக கோமனை சரி பண்ணி விடுறாளாம். இதுக்கு உடனே வெக்கமாக போய் இப்படி கண்ணத்தெல்லாம் அப்படி பொத்திக்கிறது. பாரு இந்த பயலுக்கு வெக்கத்தை பாரு அப்படின்றாள். அது ஒரு சுகம் தானே. இவளை அதை சரி பண்ணி விடுறதுக்காகவே பகவான் இப்படி வந்தான்னு சில பேருடைய அனுபவம் இப்படி காண கிடைக்கிற கிருஷ்ணலீலா நிறைய உண்டு. பாகவத்தில் அப்படி இல்லை, ஆனால் கர்ண பரம்பரையாக இப்படி ஒரு விஷயம் சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. உடனே கிச்சாவுக்கு நிறைய பழம் கொடுத்தாவலாம். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் தா, இன்னும் தா, இன்னும் தா, இன்னும் தா. பழக்காரி சொல்ல, இதுக்கு மேலே ஒரு நாள் தூக்க முடியாது. இல்லை முடியும் தா. 2 கையை இப்படி வச்சுட்டானா நிறைய பழம் கொடுத்தாலாம். பையன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி போகிறான். போகும்போது ஒரு பழம் வேற கீழே விழுந்துடுத்து. இந்த பழக்காரி வந்தால் திருப்பி எடுத்து மேலே வச்சா. இப்படி பார்த்தா கிச்சாவோட கண்ணத்தை இப்படி கிள்ளினா, மூக்கை பிடிச்சி இப்படி ஆட்டினா, பிருஷ்டபாகத்தை லேசாக தட்டினா. இதானே வேணும், அனுபவிக்க வேண்டாமா? ஜென்மாவில் சுகம் இல்லைவா? கிருஷ்ணனை தொடர்றது போல சுகம் உண்டா? பண்டரிபுரம் போனால் ஏண்டா நன்னா இருக்குன்னா பாண்டவங்களை தொடரும் இல்லையா? பண்டரிபுரம் போனோம்னா நான் பாண்டவங்களை தொட்டுட்டேன்னு ஒரு சந்தோஷம். எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன குறை உண்டு, என் பிரபு இருக்கான். நம்மலாம் அப்படியே அழுக்கழுக்காக இருக்கோம் வச்சுக்கோங்களேன். கையெல்லாம் அழுக்காரு. யாராவது சார் முதல்ல கையை அம்பிட்டு வந்து தொடு அப்படின்னு. யாராவது வேறையை தொடச்சிடு, கை கொடுக்க வந்தா சீலை வேண்டாம் அப்படின்னுடுவோம். ஆனால் பாண்டரங்கன் கருணாசாகரன். நம்ம வேர்வையோடு தான் போவோம். இந்த கையப்போ தான் சொரிஞ்சிருப்போம், தலையை சரி பண்ணியிருப்போம். ஆனால் அவன் திருவடியை போய் தொட்டான். அப்பாடா தொட்டுட்டியா? நம்ம தொடரத்துக்காகவே நிற்கக்கூடிய திருவடிகள் பாண்டரங்கன் பண்டரீநாதன். ராம் கிருஷ்ணஹரி வாசுதேவ ஹரி. தொட வச்சுருக்கானாம் பிரபு. அந்த மாதிரி தொட்டுட்டாளாம். பிரபுவை தொட்டுட்டா ஆனந்தம். வேற என்ன வேணும்? ஒரு குட்டி குழந்தைய தொட்டாலே சந்தோஷம்னா அந்த குட்டி குழந்தை பரபிரம்மம்னு அவ்வளோ ஆனந்தம். அழகா தொட்டுட்டா. ஜோரா கண்ணன் உள்ளே போயிட்டான். அவன் கொடுத்த தானியத்தை வாங்கி வச்சுட்டு சந்தோஷமாக ஆற்றுக்கு வந்துட்டா. தன் நிலை மறந்து. அப்பாடா மனசு நிறைஞ்சிருக்கு. திருப்பதி போகிறோம், ரொம்ப நேரம் ஒன்றும் பெருமாளை பார்க்கறதில்ல, கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு வா. பார்த்த ஒரு திருப்தி. நம்ம பார்த்த திருப்தி இல்லை, அவன் நம்மளை பார்த்த திருப்தி. ஸ்ரீனிவாசன் நம்மளை பார்த்துட்டார் இல்லையா, அந்த திருப்தி நமக்கு வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி கண்ணன் பார்த்துட்டான். பரம திருப்தி வந்துடுத்தவளுக்கு. ஆனந்தமாக வந்தா. சரி, இந்த பைய கொடுத்த தானியத்தை பத்திரமா எடுத்து வைக்கணும்னு பார்த்தா கூட முழுக்க நவரத்னங்களால் நிறச்சி வச்சிருக்கான். ஏன்னா அவள் எதையுமே எதிர்பார்க்கலை. அவள் பாட்டு கண்ணனுக்கு பழம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா.
பகவான் அத்தனையுமே கொடுத்தான். ஒன்றுமே எதிர்பார்க்க வேண்டாம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோத்ஸ்வ கர்மணி. கர்மாவை செய்யு, பலன் கிருஷ்ணன் பார்த்துப்பான். சின்ன வயசாக இருக்கும்பொழுது அம்மா அப்பா சொல்கிறபடி இருந்த அம்மா மடியில் வச்சுண்டா, அம்மா தாலாட்டு பாடினா, அம்மாவே ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, அம்மாவே நகனட்டெல்லாம் போட்டா, ஆசை தீர பார்த்தா. நம்ம தானே கேட்டோமா? நம்ம பாட்டுக்கு அம்மா பால் கொடுத்தா குடிப்போம், அம்மா தூங்க வச்சா தூங்குவோம், அவ்வளோதானே. அதே மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கடமை உண்டோ அதை பண்ணுங்கோ. கண்ணன் பார்த்துப்பான்னு விட்டுடுங்கோ, கண்ணன் கிருபை பண்ணுவான். கிருபை பண்ணுறதுக்காக தானே பகவான் இருக்கான், வேறு எதுக்காக இருக்கான்? இந்த கிருபை இருக்கிறதுனால தானே நமக்கு இன்றைக்கி ஆழ்வார்த்தனுடைய ஜீயரை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி உட்கார வச்சுருக்கான். அப்படி அழகாக பகவான் கோகுலத்தில் இத்தனை லீலைகளையும் பண்ணான். அப்போ உபநந்தன் ஒருத்தர் சொன்னார், வாஸ்துபடி ஊர் சரியில்லை, கோகுலத்தில் வாஸ்துபடி ஊரே சரியில்லைன்ட்டார். இந்த ஊரே வேண்டாம், பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருக்க ஊர் வேண்டாம். யமுனை ஆற்றங்கரையில் இன்னும் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்கு போயிடுவோம். விருந்தாவனம். ஜெய் போலோ ஸ்ரீ விருந்தாவன் தாம் கீ, ஜெய் போலோ யமுனா நதி தீர கீ, जोर से बोलो, प्रेम से बोलो, प्यार से बोलो, प्यार से बोलो, राधे राधे श्याम मिला दे, राधे 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 वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभम ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி அப்படின்ற ரொம்ப அழகாக நிகமாத்த மகாதேசிக சொல்ல. இந்த பிருந்தாவன வீதிகளில் எந்த திருவடி நடக்கிறதோ அந்த திருவடியை சரணமடைகின்றேன் அப்படின்றார். கோபி ஜனவல்லபம் பிருந்தாவனம் பிருந்தாவனம் பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பார்க்கணுமா? போகணுமா? ஜீயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம் ஜீயர் பிருந்தாவனத்துக்கு வரேன்னு சொல்லிட்டார். நம்ம சொல்லிட்டோம்னா சுவாமி வந்துடுவார். சுவாமி என்னைக்கு சொல்கிறாரோ போனோம். ஏன்னா அடியனுக்கு ஒரு பாக்கியம், உங்கள் அத்தனை பேர் சார்பாக விட்டல்குடியிலேருந்து நம்ஜியரோட அடியன் பிருந்தாவன யாத்திரை போயிருக்கேன். அதெல்லாம் நிஜமாவே ஒரு பரமானந்தம். அது கூட போய் பார்த்தேன்னா தான் தெரியும் சுகம். சுவாமியோடு போயிருக்கேன், குருக்ஷேத்திரம் போனேன். அதெல்லாம் ஆயுசில் மறக்க முடியாத அனுபவங்கள். எத்தனை வாட்டி தடவை பிருந்தாவனம் போனாலும் இனி எத்தனை தடவை குருக்ஷேத்திரம் போனாலும். ஆனால் அன்றைக்கி அந்த குருக்ஷேத்திரத்தில் அர்த்தராத்திரி உட்காந்துண்டு ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல வச்சார், யாரும் மறக்க மாட்டோம். அதே மாதிரி அர்த்தராத்திரி சுகஸ்தல்ல உட்கார வச்சு ஒரு பாகவதம், ஆயுசில் அந்த மாதிரி பாகவதம் சொன்னதே இல்லை. அர்த்தராத்திரி மரமும் தூங்கிறது, பட்சிகளும் தூங்கிறது, ஊர் தூங்கிறது, கங்கை தூங்கிறது, நாங்கள் மட்டும் முழிச்சுட்டு இருந்தோம். ஆச்சரியம். அதே மாதிரி அன்னைக்கு நவதிருப்பதில் 9 கிலோ சேவை, ராத்திரி 1 மணிக்கு ஒரு உபன்யாசம் ஆழ்வார் நகரியில் பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதியில். இதெல்லாம் தான் ஆச்சாரிய கிருப்பைன்றது. இல்லாட்டி 1 மணிக்கு நான் எங்கே உபன்யாசம் பண்ணுறது? நீங்களாம் உட்காந்து கேட்பேளா? 8:30 மணிக்கு அப்படின்னு ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு கொட்டா விட்டு தூங்குவேன். அப்படி நான் சொல்லும்போது சில பேர் தூங்கினா அது வேற கதை வச்சுக்கோங்க. ஆனால் சுவாமி உட்காந்துட்டு இருந்தார், அதானே பெரிய பாக்கியம். அர்த்தராத்திரி 1:30 மணிக்கெல்லாம் ஒரு உபன்யாசம். ஆழ்வார்த்தனில் மத்தியானம் 1 மணிக்கு உபன்யாசம் பண்ணுறது கஷ்டம் இல்லை. அர்த்தராத்திரி 1:30 மணிக்கு ஒரு உபன்யாசம் அப்படின்னா ஆச்சாரியின் அனுக்கிரகம் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு. பிருந்தாவனம் சுவாமி ராமானுஜர், நிகமாத்த மகாதேசிகர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இத்தனை பெரியவாளும் விளையாடின ஒரு ஸ்தலம். மீராலாம் பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு கதறின ஒரு ஸ்தலம். ஆண்டாள் திருப்பாவை பாடி ஆச்சரியமா நாச்சியார் திருமொழி பாடுறா. கடைசியில பிருந்தாவன மகிமை பாடின பிறகுதான் ரங்கன் வந்து கூட்டுண்டு போறார். வாரணமாயிரம் சொல்லி கூட ரங்கன் வரல. பிருந்தாவனத்தே கண்டோமேன்னு பாடினோடனே பொறுக்க முடியல. ரங்கமன்னார் ஓடி வந்துட்டார். ஆண்டாளை கைத்தலம் பற்ற ஓடி வந்துட்டானாம் பிரபு. அத்தனை ஆச்சரியம் பிருந்தாவனம். பிருந்தா அப்படின்னா நெருஞ்சி முள்ளு. இந்த இடம் ஃபுல்லாக நெருஞ்சி முள்ளு தான். சறுக்கு சறுக்கு நிச்சயமாக ஒரு குத்தாவது யாராவது வாங்கியிருப்பாள். நான் உள்பட எல்லாருமே ஒரு முள்ளாவது குத்தி இருக்கு. இன்னைக்கு கூட நான் சொன்னேன், எங்கேயாவது குத்திர போகிறது, சுவாமிக்கு குத்திர போகிறதுன்னு. ஆனால் சுவாமி கூட வந்திருக்கு ஒரு குத்து எடுத்து சுவாமியை குத்தல, அவருக்கு ஒரு நெருஞ்சி முள்ளு குத்தி எடுத்து. பிருந்தாவனம்
பிருந்தாவனம் அந்த மாதிரி நெருஞ்சி முள் காடாக தான் இருந்தது. கண்ணன் வந்த உடனே துளசீவனமாக எடுத்து துளசி கானனம் எத்திர எத்திர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவோ எத்திர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எங்கே துளசி இருக்காளோ, எங்கே தாமரை இருக்கோ, எங்கே ஆச்சாரிய புருஷா இருக்காளோ, எங்கே பாகவதா இருக்காளோ அந்த இடத்துல கண்ணன் இருக்கான். துளசி கானனம் எத்திர எத்திர பத்மவனானிச்ச வசந்தி வைஷ்ணவோ எத்திர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. இங்கே நமக்கு துளசியும் இருக்குது, தாமரையும் இருக்குது, ஆச்சாரியனும் இருக்கார். அதனால் நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி. ஹரி இருக்கான். போன வருஷம் சுவாமி வந்தார், அனுகிரகம் பண்ணார், ஹரி இருக்கான். இந்த வருஷம் சுவாமி வந்துட்டார், அனுகிரகம் பண்ணுறார், ஹரி இருக்கான். ஹரி நம்ம கூடவே தான் இருந்துருக்கா. அந்த பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாளா. கண்ணன் கேட்டான், எங்கப்பா போகிறோம்? குழந்தை, இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போகிறோம். ஐ, புது ஊரா? அங்கே என்னப்பா இருக்குது? நிறைய காடு இருக்குது. அப்படியா? உனக்கு ஒன்றுமே தெரியாதான். இவன் தான் ஆசைப்பட்டே பிருந்தாவனத்துக்கு போகிறான். யமுனா நதி தீரம். அப்படியா? பக்கத்தில் கோவர்ணகிரி மேலே. அப்படியா? ஜாலியாக போகிறாளாம். வண்டி மாட்டில் உக்காந்துட்டு கிருஷ்ணலீலையை பாடிண்டு ஜோராக வந்தாச்சு. பிருந்தாவனத்துக்கு வந்தவொடனே பகவான் அப்படி வண்டியிலேருந்து அப்படி இறங்கினான். பிருந்தாவனத்தை இப்படி இறங்குறத பார்த்தோன்னே அங்கே இருக்க மயில்கள்லாம் மேகம் கீழே இறங்கி வந்துடுத்துன்னு ஆடுறது. நான் பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். நான் ஒரு முதல்ல பிருந்தாவனம் போனேன். அப்போ பரிக்கிரமா போயிட்டு இருந்தோம். மத்தியானம் 12 மணி, நல்ல வெயில். நிறைய மயில்கள் தோகை விரிச்சு ஆடித்து. பக்தர்கள்லாம் மழையே பெய்யல, எப்படி ஆடுறது அப்படின்னு. நான் எங்கேயோ கிச்சா போய் அலையிறான், மயில் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆடுறதுன்னு. சத்தியம், பிருந்தாவனத்தில் மட்டும் மயில் மேகத்தை பார்த்துலாம் ஆடவே ஆடாது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நல்ல வெயில், தலை வலிக்கிறது, கண்ணு கூசுறது. மத்தியானம் 12 மணி 1 மணி வெயிலில் அழகாக மயில் தோகை விரிச்சு ஆடுறது. நன்னா அகவிண்டு ஜோராக ஆடுறது கண்கொண்டு நான் பார்த்துருக்கேன். சத்தியம், பிருந்தாவனம் பலவிதமாக பல ரூபத்தில் கண்ணன் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீ பிருந்தாவனம். அத்தனை பேருமே பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தை பார்த்தா கண்ணன் குஷி ஆகிட்டான். கீழே இறங்கினான். மரங்கள்லாம் அப்படி ஆடித்து, புஷ்பங்கள்லாம் அப்படி வர்ஷிக்கிறதான். எப்படி திருக்கண்ணங்குடியில் உரங்காப்புளி, நம்ம ஆழ்வார்த்தினை ஒரு உரங்காப்புளி மாதிரி திருக்குன்னம் கண்ணங்குடியில் ஒரு உரங்காப்புளி. திருமங்கை ஆழ்வார் ராத்திரி அந்த புளிய மரத்துக்கிட்ட சொல்லிட்டு படுத்துனுட்டார். காத்தால நீ எழுப்பி விட்டுட்டு, நான் தூங்கினாலும் நீ தூங்காதேன்னுட்டார். அது முழிச்சுட்டு இருந்து காத்தால திருமங்கை ஆழ்வாரை இலையெல்லாம் உதுத்து அப்படி எழுப்பித்து. உடனே உரங்கா புளியே நீ வாழ்க அப்படின்னார் திருமங்கை மன்னன். அந்த மாதிரி பிருந்தாவனத்தில் கண்ணன் இறங்கினவொன்னே அங்கே இருக்கிற மரங்கள்லாம் அப்படி புஷ்பங்கள் அப்படி வருஷிச்சது. கண்ணன் வந்துட்டான். குயில்கள்லாம் அங்கேருந்து பார்த்து கூ அப்படின்னு கூட்டுது அழகா. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் அப்படின்றாலே ஆண்டாள். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின. குயில்லாம் பேசுறதான். யார் இது? நம்மளை விட கருப்பா இருக்கான். உடனே ஒரு குயில் சொல்லித்தான், நம்மளை விட அழகா இருக்கான். தாமரைகள்லாம் பார்த்து தான், அது என்னடி தாமரை ஆகாசத்தில் பறக்காது இல்லடி, யாரோ பையனாண்டி, பேரு கிருஷ்ணனா, கண்ணும் தாமரை கையும் தாமரை காலும் தாமரை என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம். சுவாமி அம்மாழ்வார் சொல்றார், கண்ணு பாதம் கையெல்லாம் கமலம், தாமரை மாதிரி சக்கச்சவேன்னு இருக்கா. பையன் இங்கே ஓடுறானா அங்கே ஓடுறானா, ஹேன்னு பசங்க தோல் மேலே கையை போட்டுக்கிறானா. டே கிருஷ்ணா சூப்பராக இருக்குடா அந்த இடம், விளையாடலாண்டா, விளையாடலாண்டா. உடனே ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் பிடிக்கிறான், கிருஷ்ணனை தள்ளி விடுறான், கிருஷ்ணன் அவனை தள்ளி விடுறான். பிருந்தாவனம். பிருந்தாவனம் போனாலே தானாகவே அந்த ஒரு பைத்தியத்தனம் வந்துடும். பேயரே எனக்கு யாவரும் யானும்போர் பேயனே எவர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன்னு குலசேகர ஆழ்வார் புலம்புறா மாதிரி ஒரு பைத்தியம் ஆகிடுவோம். அங்கே ஓடுவோம் பாடுவோம். நாங்கள் முதல் தடவை பிருந்தாவனத்துக்கு 2வது தடவை போகும்போதெல்லாம் பக்தாள்லாம் மரத்து மேலாம் ஏறி குதித்தோம், குரங்கோடெல்லாம் விளையாடினோம். நிஜமாகவே ஒரு சுகானுபவம். வயசானவள்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே நான் போகும்போது பார்த்தேன், ஒரு ஸ்திரீ பைத்தியம் மாதிரி இருந்தாள் அவள். அங்கே இருக்கிற பிருந்தாவனத்தோட மண்ணை எடுத்து அப்படி கையில் போட்டு விளையாடிட்டு அப்புறம் தலைமையில் போட்டுட்டான். பிருந்தாவனத்தினுடைய தூளி அப்படியே தலையில் போட்டுட்டா. தொண்டரடி பொடியாச்சே அது பிருந்தாவனம். அப்போ அந்த பிருந்தாவனம் அத்தனை வசத்தி, அத்தனை சிரேஷ்டம், அத்தனை அற்புதமானது, கண்ணனே மயங்கும்படியான. பிருந்தாவனத்தை சொன்னால் மாலை வரைக்கும் கிடைக்கிறது பார்த்தால, அதான் பிருந்தாவனம்.
அது ஆச்சாரியன் கையில் கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதுதான். அப்போ அந்த பிருந்தாவனம் அத்தனை வசதி, கண்ணன் ஆனந்தத்தில் தழைச்சான். போகணும் இல்லையா அந்த பிருந்தாவனத்துக்கு? போகணும் இல்லையா? போகணும் இல்லையா? போகணுமா? நிச்சயமா. ஒரே வழிதான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜான்னு சொல்லிட்டாங்கன்னா மோட்சமே கிடைக்கும். இப்போ பிருந்தாவனத்துக்கு ராமானுஜ வைஷ்ணு போயிடுவார், சுவாமி சாட்சி. சரியா? நிச்சயமாக அடியேன் பிருந்தாவனம் போனோம். இப்போ பிருந்தாவன லீலா சொல்ல போகிறது இல்லை. பிருந்தாவனத்தில் கண்ணன் நுழைஞ்சுட்டான், அப்படியே காத்துருங்கோ. குருஜி அம்மா சொல்லுவாள், மனசே பிருந்தாவனம் ஆகணும்டா, பிருந்தாவனமே என்மன கோயில் அப்படின்வார்கள் குருஜி அம்மா. அந்த பிருந்தாவனம் நாங்கள் போனோம், அடியேன் சுவாமியோடு போன ஒரு அனுபவத்தோடு சொல்கிறேன். நாங்கள்லாம் அது ஒரு பெரிய ட்ரிப்பு. அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் சுவாமியை தவிர யாரும் பிளான் பண்ணவே முடியாது. இது இங்கே, அது அங்கே, அது இன்னொன்று அங்கே. இந்த அக்குக்கு 3 புள்ளி வைப்போம் தெரியுமா? சாதாரணமாக ட்ரிப்பு பிளான் பண்ணால் இங்கேனா அடுத்தது 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 இப்படி தான் பிளான் பண்ணி பழக்கம். சுவாமி இங்கே சொன்னார் குருக்ஷேத்திரம், ரைட்டு. அங்கேருந்து சுகஸ்தலம், ரைட்டு. அங்கேருந்து பிருந்தாவனம், ரைட்டு. இப்படி போச்சு எங்களோட. இப்படி தான் போனோம் நாங்கள். நெசமாவே அக்கு மாதிரி அக்கக்கா கண்டு வச்சுக்கோங்க உடம்பு. அது ரோடே இல்லை. அதில் சுவாமி வந்ததுனால ஒரு பலத்தில் போனோம். நிஜமாவே ஒரு சுகானுபவம். அது சுவாமி வரும்போது ட்ரெயின் லேட் ஆகி அதெல்லாம் ஒரு நல்லா இருந்தது ட்ரிப். நிஜமாவே நாங்கள் எங்கே போனாலும் லேட்டாகவே போவோம். லேட்டாக போனதுனாலேயே நாங்கள் மட்டும் அங்கே இருப்போம். முதல்ல குருக்ஷேத்திரம் போனோம், பீஷ்மருடைய முக்தி அடைஞ்ச ஸ்தலத்துக்கு. அங்கே இருக்கிறவெல்லாம் தூங்கி போயிட்டான். கதவை தட்டி எழுப்பி பீஷ்மரையும் எழுப்பி உட்கார வச்சு சகஸ்ரநாமம் சொன்னோம் நாங்கள். அதுக்கப்புறம் அங்கேயும் சுகஸ்தலம் அர்த்தராத்திரி 12 மணிக்கு போய் அவனை கதவை தட்டி எழுப்பி கூர்க்காவெல்லாம் எழுப்பி மரத்தெல்லாம் எழுப்பி அதுக்கப்புறம் கீழே உட்காந்துண்டு பாகவத அனுபவிச்சு விட்டு அர்த்தராத்திரியே கிளம்பி பிருந்தாவனம் வந்து கோவர்ணகிரி கோவர்ணகிரி மலை அடிவாரத்தில் தங்கினோம். அப்படி பார்த்தா கோவர்ணகிரி நேர. அங்கேருந்து எல்லாரும் போனோம். முதல்ல மதுரா போனோம். கிருஷ்ணன் அவதார ஸ்தலம். சுவாமியோட தான் நாங்கள்லாம் போனோம். இந்த வழியாக போனால் ஈஸின்னு அழிச்சுட்டு போனவா. அதுதான் ரொம்ப கஷ்டமான வழி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வண்டியே போகலை. அதுக்கு ரயில்வே ட்ராக்கெல்லாம் பல கஷ்டங்களை கடந்து நேராக மதுராவுக்குள்ளே போனோம். அங்கே போனால் செக்யூரிட்டி அதை செக் பண்ணுவேன், இதை செக் பண்ணுவேன். சுவாமி என்ன வேணால் செக் பண்ணி உள்ளே விட்டா போதுன்னு விட்டார். உள்ளே போய் ஆனந்தமாக பகவான் அனுபவிச்சுட்டு வெளில வந்தோம். நேரம் ஆயின்ட்டுருக்கு. இந்த ஆர்கனைஸ் பண்ணவா சொன்னால் இப்போல்லாம் பிருந்தாவனம் போனால் லேட் ஆகிடும். சரி, நான் சொன்னேன் அடியேன் சுவாமி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, சுவாமி ரொம்ப லேட்டாக. இல்லை பரவாயில்ல போகலாம். இல்லை சுவாமி லேட்டாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகிறோம்னு விட்டார். அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியல. சரி, கோவில்லாம் மூடியிருப்பா. ரங்கமன்னாருடைய கோவில் பிருந்தாவனத்தை ரொம்ப பெரிய ஒரு கோவில். அப்படின்னா ரங்கஜி மந்திர்னு பேர். அங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஜி சேர்த்துருவா. ரங்கஜி மந்திர்னு ஒரு 150-200 வருஷமாக முன்னாடி கட்டின ஒரு கோவில். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மாதிரியே அங்கே ஒரு கோவில். நம்முடைய தட்சிண பாரதத்தினுடைய சம்பிரதாயப்படி இப்போ காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணக்கூடிய ஒரு கோவில். இப்போ பாங்கே பிஹாரிலாம் வடக்கு சம்பிரதாயத்தில் பூஜை பண்ணக்கூடிய கோவில். அந்த கோவிலுக்கு நாங்கள்லாம் போகலாம் வேண்டாம் போகலாம் வேண்டாம். சுவாமி மட்டும் ஒத்த கால் நின்றார். போய்த்தான் ஆகிறோம், போகிறோம், எல்லோரும் பஸ்ஸில் ஏறுங்கோன்னு விட்டார். சரி அப்படின்னு ஏறி ஆச்சு. கதவை அடைச்சிட போகிறோம். வேக வேகமாக உள்ளே ஓடினோம். பார்த்தா அங்கே பொறுமையாக ஏதோ உற்சவம் நடந்துன்னு. சுவாமிக்காகவே உற்சவம் லேட்டாக நடந்தது அன்றைக்கி. நிஜமாகவே கண் கொண்டு நான் பார்த்தேன். நாங்கள்லாம் ஓடி போய் உள்ள சுவாமி வரட்டமே அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நாங்கள் போய் உக்காந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு கோவில் நடை அடைக்கிறதுக்கு. சாதாரணமாக கரெக்டாக நடை அடைச்சிடுவா. ஆனால் அன்னைக்கு அவ்வளோ அழகாக சுவாமிக்கு முதல் மரியாதை வரைக்கும் எல்லாம் பண்ணார்கள். அப்படின்னா இந்த ரங்கஜி மந்திர் அத்தனை வசதி. சுவாமியோட போகும்போது அப்படியே நன்னாவே சேவித்தேன் இந்த ரங்கஜி மந்திர். அவ்வளோ வசதி. அன்றைக்கி சுவாமியோட ரங்கஜி மந்திர் போனோம், மதுரா போனோம். நிஜமாவே பெரிய கிருப்பை. அது பெரிய கிருப்பை. கோவர்ணகிரி பரிக்கிரமா. அதுக்காக தான் சுவாமியோடு போனோம்னாலே அந்த அனுபவம் தனி. அது நிறைய இடங்களில் எந்த நேரத்துக்கோ சாப்பாடு. சுவாமிலாம் அப்படியே ஒரு பாட்டுக்கு எங்களோட வந்துட்டு இருந்தார். நிஜமாவே அந்த சௌலபியம்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. கோட்டி ஜன்ம சுக்ருத்தம். ஆயுசுக்கும் அப்படி ஒரு ட்ரிப்பு இனிமேல் நான் பிளான் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் குருக்ஷேத்திரம், சுகஸ்தல், பிருந்தாவனம் ட்ரிப்புன்னா
இப்போ கூட நான் சொன்னேன் அடியன்கிட்ட, சுவாமிகிட்ட சொன்னேன், அடியன் செப்டம்பர் 15 பத்ரிகாசனம் விட்டல்குடி ஜனங்கள்லாம் வரா இல்லையா அப்படின்னா. இல்லை சுவாமி நான் மட்டும், அதெல்லாம் கிடையாது எல்லோரும் சேர்ந்து போகணும் அப்படின்னு. சரின்னு பார்த்தா பத்ரிகாசிரமம், அயோத்தியா, பிருந்தாவனம் லைனாக லிஸ்ட் போட்டுருக்கார் சுவாமி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் இருக்குது. அது எங்கேயோ இமயமலையில், அயோத்தியா எங்கேயோ இருக்குது, இது இன்னொரு பக்கம் பிருந்தாவனம், எல்லாம் சேர்ந்து போகலாம். அப்போ எத்தனை ஒரு சௌலபியம் நம்ம மேலே, எத்தனை ஒரு பிரேமை நம்ம மேலே. நம்ம கூடலாம் வரணும் என்ன அவசியம் இருக்குது ஆச்சாரியனுக்கு. அப்போ அத்தனை வசத்தி அந்த பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனம் பகவான் நம்மளை எல்லாரையும் ஆச்சாரியன் கூட அழிச்சுட்டு போகணும். அதுக்கு யதிராஜன் ராமானுஜர் அனுகிரகிக்கட்டும். ஜெய். அப்போ பட்டி மேய்ந்ததோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமி. கண்ணன் அந்த பிருந்தாவனத்தில் பசுக்கள்லாம் மேய்க்கிறானா. ஆண்டாள் சொல்கிறா, எப்படி மேய்க்கிறான்னா ஆசையாக மேய்க்கிறானா. புல்லாங்குழலாம் ஊதிண்டு பீதாம்பரம் கட்டிண்டு மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலால் பரந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்ற ஆண்டாள். அந்த மாதிரி பகவான் அங்கே பசுக்களெல்லாம் அழகாக மேய்க்கிறானா, குழந்தைகளோட குழந்தைகளா, மாட்டுக்காரனாக ராஜகோபாலனாக மாடு மேய்க்கிறானா. மாடெல்லாம் புல் மேய்ஞ்ச உடனே தண்ணி குடி அப்படின்றான். அம்மா அவனுக்கு என்னெல்லாம் சொல்கிறாளோ அத்தனையும் கண்ணன் சொல்கிறான். சில மாடுகள்லாம் கேட்க மாட்டேங்கிறதான். உடனே கண்ணன் அதுங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறது எப்படின்னு சொல்லி தரானா. கையை பின்னாடி கட்டிண்டு யமுனையில் நேர வாய் வச்சு மாடு மாதிரி பகவான் தண்ணியை உரியறான். தேவர்கள்லாம் பார்க்குறான், மாடா பிறந்திருக்கலாம் போல இருக்கே, கிருஷ்ணன் என்னவா மேய்க்கிறான். பின்னாடி இப்படி கட்டிண்டு இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு. சில மாடுகள்லாம் அப்பொழுதும் குடிக்கிறது இல்லையா, பகவான் தன் கையினால் ஜலம் எடுத்து அந்த மாட்டுக்கு ஊட்டி விடுறாங்க. ஒரு ஜென்மா பிருந்தாவனத்தில் மாடாக இருக்கணும், கண்ணன் மேய்க்கணும், இறுக்கி கட்டி பிடிச்சி அவன் முத்தம் கொடுக்கணும், நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு சவாரி பண்ணணும், பால் கறக்கணும், நம்ம காதில் கட்டெரும்பு விடணும். பெரியாழ்வார் சொல்கிற கன்றுகள் ஓடன்னு கண்ணுக்குட்டியெல்லாம் டான்ஸ் ஆட வைக்கிறானா. யசோதை கேட்குறா, டே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாடுறா, நான் மந்திரம் சொன்னால் கண்ணுக்குட்டி டான்ஸ் ஆடுன்றான். பசங்களெல்லாம் கூப்பிட்டான். இவன் சொன்னால் எல்லாம் மண்டை ஆட்டுற கூட்டம் எல்லாம். அழகாக கண்ணன் பார்த்தா ஒரே கூட்டம். யசோதை பார்த்தா என்னடா பசங்க ஒரே கூட்டமாக இருக்குன்னா கண்ணுக்குட்டி இப்படி தலையை ஆடுறது, சாமி வந்த மாதிரி ஆடுறது. இவன் போய் காதில் போய் ஏதோ மந்திரம் சொல்கிறான். யசோதை, குழந்தே உங்கள் அப்பா கூட இந்த இதெல்லாம் தெரியலையேடா, தத்தியாக இருக்காருடா, நீ சமத்தா கத்துண்டியே, யார்கிட்டடா கத்துண்ட? நம்ம பார்த்துக்கு அன்றைக்கி ஒரு பிராமண மாமா வந்தாலும் அவர்கிட்ட தான் கத்துண்டேன், மந்திரம்லாம் அவள் தானே சொல்லி தருவாள். அப்படியாடா, என்னடா மந்திரம்? அம்மா யார்கிட்டையும் சொல்ல மாட்டியேன்னா. சொல்ல மாட்டேன், சொல்லுடா மந்திரம். மந்திரம் வாயில் இல்லை கையில் இருக்குன்னா. யசோதை, மந்திரம் எப்படிடா கையில் இருக்கும்னா கையை காமிச்சா ஒரு 10-15 கட்டெரும்பு. கிச்சா இது எதுக்குடா அப்படின்னா, அது கண்ணுக்குட்டி போய் இந்த காதில் சொல்கிற மாதிரி அந்த காதை பொத்திக்கிற மாதிரி காதுக்குள்ளே கட்டெரும்பை விட்டுடுவேன். என்ன பாடுபட்டுருக்கும் பாருங்க கண்ணுக்குட்டி. இந்த குழந்தைகள்லாம், டே கிருஷ்ணா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுறா, கிருஷ்ணா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுறா. யசோதை சொன்னா, குழந்தைய யாருக்கும் சொல்லி கொடுத்துறாதரா, எல்லா கண்ணுக்குட்டியும் பாவண்டா அப்படின்றா. பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இதெல்லாம் பாகவத்தில் இல்லாதது பெரியாழ்வார் அனுபவம். இப்படியெல்லாம் கண்ணன் விளையாடின பிருந்தாவனம். நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ, மனசு பிருந்தாவனம் ஆகட்டும். அடுத்த வருஷம் திரும்பியும் இதே இடத்துல பாகவதம் நடக்கும். பிருந்தாவனிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கட்டாயம் சுவாமி நம்மளை பிருந்தாவனம் அழிச்சுட்டு போயிடுவார். பிருந்தாவனம் போகிறோம், இங்கே விட்ட கதையை பிருந்தாவனத்தில் சொல்கிறோம், அங்கே அனுபவித்த கதையை திரும்ப இங்கே வந்து அனுபவிக்கிறோம். சரியா? அதே கிருஷ்ணன் அடி சுவாமி 2 வார்த்தை. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பாகவதத்திலே
அதிகமாக அனுபவித்து பார்க்க வேண்டிய கட்டம் கிருஷ்ணனுடைய லீலைகள். ஒரு நிமிஷமும் அவனை அனுபவிப்பது எப்படி, அவன் நம்மிடத்திலே இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் அனுபவிக்கணும், எப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் ஆழ்வார்கள். அதே மாதிரியாக கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும் பொழுது யசோதை எப்படியெல்லாம் அனுபவித்தாள், அதையெல்லாம் இப்படி உபன்யாசர்கள் வாயிலாக கேட்கும் பொழுது நாம் கிருஷ்ணன் காலத்தில் இருக்கவில்லையே என்று தோன்றும். அப்படி சொன்னவர் தான் நம்மாழ்வார். அவருடைய உற்சவம் இன்று 8ஆம் திருநாள். தன்னுடைய தாய் தந்தையருக்கு இருக்கக்கூடிய அப்பன் கோயில் என்ற இடத்திலே இன்று நவநீத கிருஷ்ணன் என்ற ஒரு திருக்கோலம் சாத்திருக்கார். விசேஷமான திருக்கோலம். கையிலே வெண்ணெய் வைத்து கொண்டு தான் கிருஷ்ணனுடைய பாவத்தை எப்படியெல்லாம் அனுபவித்தே இருந்தோமோ அதையெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையருக்கு காண்பிக்க வேண்டும் என்ற இடத்திலே இன்று அவர் அப்பன் கோயில் தான் பிறந்த இடத்திலே தன்னுடைய தாய் தந்தையருக்காக அந்த திருக்கோலத்தை சாட்டி சென்றிருக்கிறார். அதே மாதிரியாக ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகின்ற இந்த திருக்கோலத்திலே ஆழ்வார் கையில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெயெல்லாம் அங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். இதே திருக்கோலம் நாளைய தினமும் நம் ஆழ்வார் தேரிலே உண்டு. நாளைய தினம் திருத்தேர், ஆழ்வாருடைய திருத்தேர், தங்கத்தேர். அவசியம் அந்த தேர் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் நீங்கள் எல்லாம் அவசியம் வந்து அனுபவிக்கலாம். அதே மாதிரியாக ஆழ்வார் இருக்கக்கூடிய அந்த நவநீத கிருஷ்ணன் திருக்கோலம் என்ற கூடிய திருக்கோலத்தையும் சாயந்திரமாக காலத்திலே அனுபவிக்கலாம். சென்ற முறை யாத்திரை கோபால வில்லைதாசன் அடியேனும் சென்றிருந்தோம். அதற்கு முன் யாத்திரை பத்ரிகாசிரமத்துக்கு செல்லும். கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்களோடு நாம் பஸ்ஸில் செல்லும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாரும் பாராயணம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். ஏனால் அந்த இடத்திலே நாம் செல்லக்கூடிய இடம் இமயமலை உச்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1600 அடி என்ற உயரத்தில் இருக்கின்றோம். ஆக்சிஜன் கூட சில பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படும் என்பதற்காக கையில் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். நாம் சென்ற அந்த நேரத்திலே 5 பஸ்ஸுகள் மட்டும் செல்லும்போது நன்றாக மழை பெய்ந்து அப்படியே மழை மெதுவாக அப்படியே நகர்ந்து கீழே இறங்கி வருது பார்க்குறோம். என்னடா அது மழை மெதுவாக இறங்கி வருது, இது என்னென்னு. ஆனாலும் அந்த பஸ்ஸு செலுத்துவர்கள் அடியன் சென்றதனால் என் பின்னால் தொடர்ந்த இன்னொரு வண்டியும் சென்று விட்டது. பின்னால் 3 பஸ்ஸு தங்கியிருக்கு. இருந்தாலும் அவர்களும் ஏதோ சரி செய்து கொண்டு வந்துவிட்டோம். பத்ரிகாசிரமத்திலே சிரமங்கள் அதிகம் இல்லாமல் நாங்கள் சென்றடைந்தோம். பின்னால் பார்த்தா ஒரு பஸ்ஸு வரல, ஒரு கார் வரல, எதுவுமே வரல. என்னடா அது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் யாராலும் தொலைபேசியிலும் பேச முடியல. காரணம் லேண்ட் ஸ்லைடிங்னு சொல்லுவார்களே, அது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால. உள்ளேயே இந்த 150 பேர் தான் 108 பிரதர்ஷனம் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய பத்ரிகாசிரம பெருமாள் பெரிய விசேஷமாக சொல்லக்கூடிய. ஏன்னா சாதாரணமாக ஒரு பிரதர்ஷனம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் அன்று வந்த பஸ்ஸில் வந்தக்கூடிய அனைவருமே 108 பிரதர்ஷனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பத்ரிநாளுடைய கிருபையை பார்க்கும்போது நாம் என்னவென்று சொல்லுவது. அது மட்டுமல்ல, முடிந்தவுடன் திரும்புகின்ற வழியிலே மிலிட்ரி வேன் ஒரு பச்சை கலரில் ஒரு கொடியை வைத்துட்டு அவங்க தான் எங்களை கடைசி வரைக்கும் கொண்டு விட்டேன். ஏன்னா இந்த 5 பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் தான் பாஸ்கி பஸ்ஸெல்லாம் மேலே வரணும், எங்கே பத்ரிகாசிரமத்திற்கு. ஆக பகவான் பரம கிருபையுடன் அங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் எந்த விதமான தடங்கின்றி அனுபவிக்க கொடுத்தான். அங்கே தான் திருமங்கை ஆழ்வார் சொல்லி வச்ச பாஸ்திரங்களை எல்லாம் நிதானமாக சொன்னோம். எங்கே திருமங்கை ஆழ்வார் எப்படி நாம் பத்ரிகாசிரமத்துக்கு செல்ல வேண்டும்
எந்த காலகட்டத்துக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று சொன்னாரோ அதே அந்த சன்னதியினுடைய வழியிலே உட்கார்ந்து கொண்டு அந்தப்பட்ட விசேஷமான அந்த பிரபந்தங்களை எல்லாம் அங்கே சேவித்தோம். இதையெல்லாம் நாம் எதற்காக சொல்லி கொண்டிருக்கிறோம் என்றால், அடுத்த முறை குருஜியோடு செல்லும்பொழுது எல்லாம் உங்கள் மாதிரி தான். ஜிஆர் சுவாமிகளுக்கு வெளியில் அவ்வளோ ஜாஸ்தி பழக்க வழக்கங்கள் கிடையாது. என்ன பழக்க வழக்கம் அப்படின்னாக்கா, நீங்கள் இருப்பது பார்க்கும்போது அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சிறைச்சாலையை போல தோன்றும். ஏன்னா ஜிஎஸ்எம் கட்டுப்பாடுகள் அதிகமாக உண்டு. நாங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அந்த தர்மத்தின்படி நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதிகமான கட்டுப்பாடு என்பதை பார்க்கும்பொழுது யார் கட்டுப்பட்டிருக்கிறன்னா, சம்சாரி நீங்கள் தான் பாருங்களேன் கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். எங்கள் சுதந்திரம்லாம் எங்கே இருக்குன்னா பகவான்கிட்ட தான் இருக்குது. யாரிடம் இருக்கிறோம் என்றால் அவனிடம் சதாசர்காலம் அவனுடைய ஸ்மரணையே இருந்து கொண்டு இருக்கின்றோம். இது எதற்காக சொல்லுவோம் என்றால், நீங்கள் எல்லாம் எப்படி சொல்லுவீங்களே, இங்கே தூத்துக்குடி வரணுன்னாக்கா நீங்கள் திருநெல்வேலி பக்கமாக போய் அப்படி கோயில்பட்டி பக்கமாக போய் அப்படியே இந்த பக்கம் திருச்செந்தூர் பக்கமாக போய் இங்கே வாங்க திருமந்திரத்தை வாங்கன்னு சொல்வீங்களோ, அதே மாதிரி தான் ஜிஆர் சாமி போன தடவை இருக்கும்போது இப்படி போங்க, அந்த பக்கம் போங்க. இது எங்களுக்கு எங்கெல்லாம் பெருமாள் சொல்கிறோம் அது மாதிரி நாங்கள் நடப்போம். ஆனால் அன்றைய தினம் குருஜி வரும்பொழுது, இவரும் கூட வரும்பொழுது அவருக்கு முதுகு வலியோட காரணம் அதிகமாக இருந்தது. ஆனால் அது பஸ்ஸு மாதிரியே போல். ஏன்னா அன்றைய தினம் அப்போ தான் அதுக்கு முதல் வருஷம்தான் கேதார்நாத்தினுடைய ஒரு பாதிப்பு. அந்த பக்கத்தில் எல்லாம் மண் எல்லாம் ரோடுகள் எல்லாம் மடித்து சென்றதுனால ரோடே இல்லை. ரோடு இல்லாத இடத்துல பஸ்ஸு போகிறது. அது எப்படி ஒரு இது சமுதிரத்தினுமே சொல்லுவோமோ அது மாதிரி தான் பஸ்ஸெல்லாம் போச்சு. இந்த பக்கம் கிழக்கு, நான் சொல்கிறது மேற்கு, அந்த பக்கம் வடக்கு, தெற்கு, ஏதோ திசைகள். ஆனாலும் பெருமாள் பரம கிருப்பையுடன் குருட்சேத்திரத்திலேயோ சரி, சுகதல் என்று எங்கே பாகவதம் சுகதால் சொல்லப்பட்டோ அந்த இடத்துலையும் சரி, பிருந்தாவனத்திலையும் சரி, எல்லா இடத்திலையும் பகவான் அவ்வளவு ஒரு காருண்யனாக காத்துக்கொண்டு நமக்காக வரக்கூடிய ஒவ்வொருக்காகவும் பகவான் அவருடைய அபிலாஷைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கின்றான். எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், சென்ற முறை வரும்பொழுது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது நினைத்தேன். இந்த தடவை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது என்ன காரணம் அப்படின்றது ஒரு கால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இல்லையோ என்று கூட சொல்லலாம். ஆனால் பிருந்தாவனம் சென்று வந்த இதமோடு பல மடங்கு கூட்டங்கள் கண்டிப்பாக இந்த திருமந்திரத்திலே வரும். என்ன காரணம் என்றால், நம்மை சுற்றி கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் பகவான் நமக்காக அனுகிரகம் ஒவ்வொரு நேரம் பண்ணி கொண்டிருக்கின்றான் என்பதையெல்லாம் தவறுதலாக சொல்லுகிறார். குருஜி பாகவதத்தை சொல்லும் பொழுது, கிருஷ்ணன் கட்டுப்பட்டிருக்கிறான் என்ற வார்த்தையை சொல்லுவதற்காக ஒரு குழந்தை செல்லும் பொழுது சொன்னவுடன் அந்த அம்மா ஓடோடி வந்து கீழே தடுக்கி விழுந்து பரமபதத்தை அடைந்தான்னு சொல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைப்பான், என்னடா இந்த குழந்தை பாவம் பண்ணித்தோ, இந்த குழந்தைய பார் என்ன மாதிரி பெருமாள்னு போகிறான், கிருஷ்ணன் போகிறான், என்ன பாடுபடுத்தி விட்டு அம்மா இல்லை, இந்த குழந்தை என்ன பண்ண போகிறது, இப்படி மாற்றுதராக சொல்லி நம்ம எல்லாம் திசை திருப்புகிறார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கும் அவன் ரட்சித்து அவனுடைய தாயும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தகுதி பகவானுக்கு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அப்படி பரம கிருபாளன். யாருக்குமே பகவான் எதை செய்கின்றான், எந்த நேரத்திலே செய்கின்றான் என்பது புலப்படாத விஷயம். அதனால்தான் அடிக்கடி குருஜியோட உபன்யாசத்திலாம் சதா சர்காலம் அவன் ஸ்மரணிலே இருங்கள், கிருஷ்ணா என்று சொல்லி கொண்டிருங்கள். ஏன்னா நாம் எந்த நேரத்தில் நம்மிடத்திலே